ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நெட்பயாஸ் என்ன நெட்பயாஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நெட்வொர்க் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் டிஎன்எஸ் என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டொமைன் சிஸ்டம் சர்வீஸ் சொல்லுவோம் இப்போ நெட்பயாஸ் என்னன்னா உங்க சிஸ்டத்துல உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு நேம் அசைன் பண்ணிருக்கும் தெரியுமா அந்த நேம்ல இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு அசைன் ஆயிருக்க ஐபியா கன்வெர்ட் ஆகுறதும் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஐபில இருந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ஹோஸ்ட் நேம் அதாவது சிஸ்டம் கம்ப்யூட்டர் நேம் ஆகும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நெட்பயாஸ் உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கமெண்ட் போயிட்டு ஹோஸ்ட் நேம் அடிங்க ஹோஸ்ட் நேம் அடிச்சிங்கனாலே வந்து இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்துடும் இந்த கம்ப்யூட்டர் நேம் சேஞ்சபிள் தான் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து இது கொடுக்குற மாதிரி விக்னேஷோ இல்ல சிவாவோ இல்ல கணேஷோ இல்ல வந்து லோகு அது மாதிரி எது வேணா நம்ம கொடுத்தா அது நம்மளுடைய விருப்பம் நம்ம சிஸ்டத்துக்கு கொடுக்குற நேம் தான் அது சரிங்களா அது வந்து ஆப்ஷனல் தான் அது சாரி ஆப்ஷனல் இல்ல அது டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிற நேம் இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கு இந்த டெஸ்க்டாப்ன்றது இது எப்படி பார்க்கணும்னா சொல்லுங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து ஓப்பன் பண்ணினாலே ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் போய் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணினாலே இந்த கம்ப்யூட்டர் நேம்ன்றது இருக்கும் சரிங்களா இதை நீங்க சேஞ்ச் பண்ணினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ போயிட்டு சேஞ்ச் கொடுத்தீங்கனாலே வந்து இந்த சேஞ்ச் கேட்குறது சேஞ்ச் ஆகினா அது ரீபுக் கேட்கும் ஸோ அதனால ரீபுட்ல சைன் அவுட் கேட்கும் அதனால இது நம்ம நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு கூட நீங்கள் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அது ஆப்ஷன் அது செட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு உண்டான நேம் தான் வந்து இந்த டெஸ்க்டாப் ஐஃபோன் அந்த மாதிரி இருக்குது இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன ஐபி இருக்கு இப்போ பார்க்க போகிறோம் ஐபி COMFIG ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேனுக்கான அசைன் ஆயிருக்க ஐபி இத்தனை போர்ட்டுக்கு அசைன் ஆயிருக்க ஐபி 192.168.0.11 என்னோட ரவுட்டர்ல இருந்து வரக்கூடிய ஐபி என் சிஸ்டத்துக்கு டிஃபால்ட்டாவே அசைன் ஆயிருக்கு DHCP மூலமா அசைன் ஆயிருக்கு DHCP மூலமா அசைன் ஆனாலும் சரி மேனுவலா நீங்க என்ன ஐபி அசைன் பண்ணிருந்தாலும் சரி அதை உங்க ஹோஸ்ட் நேமோட இன்டர் கனெக்ட் பண்ணிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் நேம் என்னது என் கம்ப்யூட்டர் நேம் வந்து டெஸ்க்டாப் ஐஃபோன் JS5613U இதுல இருந்து இதையும் மிங்கிள் பண்ணிக்கும் சரிங்களா இதுல இருந்து இதை நீங்க கால் பண்ணாலும் உங்க சிஸ்டத்துல இருந்து எந்த சிஸ்டத்துல இருந்து இதை கால் பண்ணாலும் உங்க சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணும் இந்த ஐபி கால் பண்ணாலும் உங்க சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணும் பிகாஸ் ஏன்னா ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்ட்ல இருக்கும் அதாவது இந்த ஹோஸ்ட் நேமும் இந்த ஐபியும் சேம் ஒரு சிஸ்டத்துக்கு அசைன் ஆயிருக்கனால எது வச்சு கூப்பிட்டாலும் உங்களோட சிஸ்டத்தை கால் பண்ணும்